எம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பார்ப்போற்றும் ஆலயம் நிகழ்ச்சியில் பெண்கள் வணங்க வேண்டிய தலம், மரண தோஷம் போக்கக்கூடிய நேமம் ஸ்ரீ ஆவுண்டீஸ்வரர் கோவில் மகிமை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சென்னையை அடுத்துள்ள திருமலிசையில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் நேமம் என்ற ஊரில் ஸ்ரீ ஆவுண்டீஸ்வரர் உடனுரை அமிர்தாம்பிகை திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. ஒரு பிரளய காலம் முடிந்து புதிய யுகத்தின் தொடக்கத்தில் பிரம்மா உயிர்களை தோற்றுவித்த புனித இடம் ஆதலால மரண தோஷம், துர்மரணம், தீவினைகளை ஆவுண்டீஸ்வரர் அகற்றுவதா தல புராணம் சொல்லுது. 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இந்த திருக்கோவிலில் முன்னொரு காலத்தில் பைரவர் வழிபாடே பிரதானமாக இருந்திருக்கு. கோவில் தலப்புராணம் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, முன்னொரு காலத்தில் நேமம் அமிர்த ஜென்ம பூமி என அழைக்கப்பட்டிருக்கு. இங்கே தான் முதல்ல அமிர்தம் கிடைத்ததா சொல்லப்படுது. யுகங்களின் முடிவில் பிரளயம் ஏற்பட்டு உயிர்கள் எல்லாம் அழிந்து மீண்டும் உயிர்களை படைப்பதற்காக அமுத கலசத்துடன் பிரம்மன் இங்கு வந்தார். அவருடன் தேவர்களும் அமிர்த கலசத்துடன் இங்கே வந்தாங்க. பிரம்மா அமிர்தாம்பிகைக்கு அமிர்தத்தை முதல்ல கொடுத்தாரு. பின்னர் அமிர்த துளிகளை பரவலாக தெளித்தாரு. பின்னர் உயிர்களை படைத்தாரு. உயிர்களின் உற்பத்திக்கு இது சிறந்த தலமாக விளங்குது. முதல்ல உலக உற்பத்தி தொடங்கிய தலம் அப்படிங்கிறதுனால பெண்கள் இந்த தலத்தை வணங்க வேண்டும். அவர்களால் தான் உயிர்கள் உற்பத்தியை கொடுக்க முடியும். ஆகவே அவர்கள் இந்த தலத்தை வணங்க வேண்டியது அவசியமானதாக இருக்குது. இறைவன் அமிர்தாம்பிகையை இந்த தலத்துல தான் மணந்து கொண்டாரு. இதனால திருமண தடை உள்ளவங்க திருமணம் தடையின்றி நடைபெற இந்த தலத்திற்கு வந்து இறைவனையும் இறைவியையும் தரிசித்தால் நலம் பெறலாம். கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ விரும்புகிறவங்க இந்த தலத்திற்கு வந்து லிங்கத்திற்கு வெண்ணெய் சாத்தி ஆவுடையாருக்கு சந்தனமும் அம்பாளுக்கு மஞ்சள் காப்பீடும் செய்தால் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்மா உற்பத்தியை தொடங்கிய இந்த தலத்தில் வணங்குவோருக்கு உடல் நோய்களும் தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக சிவாலயங்களில் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று தான் அன்னதானம் நடைபெறும். ஆனால் இந்த தலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அன்னாபிஷேகம் நடைபெறுது. இந்த தல அம்பிகை அமிர்தாம்பிகை பக்தர்களின் கோரிக்கையை காது கொடுத்து கேட்கின்ற வகையில் வலது காதை சற்று வளைத்தும் வலது பாதத்தை அடி எடுத்து வைக்கும் பாவனையிலும் காட்சி தராங்க. மக்களுடைய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்டு அதை தீர்க்க அடி எடுத்து இருப்பதாக ஐதீகம் சொல்லப்படுது. திருமண தடை அகல அமிர்தாம்பிகைக்கு கண்ணாடி வளையல் சாத்தி வழிபடுறாங்க. இந்த கோவிலில் அக்னி தீர்த்தம், பித்ரு தீர்த்தம் உள்ளது. பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க தீர்த்தத்தில் நீராடி இறைவன் இறைவியை வழிபட அவர்கள் தோஷத்தில் இருந்து விடுவிக்கப்படுறதா சொல்லப்படுது. இவ்வளவு புராதன சிறப்புமிக்க இந்த கோவில் காலப்போக்கில் மண்மூடி மறைந்து போனது. மண்ணுக்குள்ள புதைந்திருந்த இறைவன் மீண்டும் வெளிப்பட்டு மக்களுக்கு அருளாசி புரிய திருவுள்ளம் கனிந்தாரு. ஒரு சிறுவன் பசுக்களை ஓட்டிக்கொண்டு மேய்ச்சல் நிலத்திற்கு செல்வான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பசு மட்டும் பசு மந்தையில் இருந்து விலகி சென்று மண் மேட்டில் தானாகவே வந்து பாலை சொரிந்திருக்கு. அந்த பசுவிடம் மட்டும் பால் குறைந்து கொண்டே வந்திருக்கு. இது பல நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதை கண்காணித்த சிறுவன் அந்த குறிப்பிட்ட பசுவை மட்டும் தனியாக கண்காணித்திருக்கான். ஒரு நாள் அந்த பசு கூட்டத்திலிருந்து பிரிந்து சென்று மண்மேட்டில் பாலை சொரிந்த போது அதை கண்டு அந்த சிறுவன் சாட்டையால் அந்த பசுவை அடித்தான். தனக்கு தானே பாலை சொரிந்தது. பரமேஸ்வரன் பசு மீது விழுந்த அடியை தானே தாங்கிக் கொண்டார். சிறுவனுக்கும் பசுவுக்கும் காட்சியளித்தார். இன்றும் இறைவன் லிங்க திருமேனியில் சாட்டையடி விழுந்த தழும்புகளை பார்க்கலாம். இந்த சம்பவம் ஊர் முழுக்க பரவி மக்கள் திரண்டு வந்து பார்த்தனர். பின்னர் ஊர் மக்கள் ஒன்று கூடி அந்த இடத்துல புதிதாக கோவில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. புதிய ஆலயம் அமைக்கப்பட்டு 1996ஆம் ஆண்டு மீண்டும் திறந்தார்களாம். ஆலயத்தில் பால விநாயகர், தட்சணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, சண்டிகேஸ்வரர், விஷ்ணு, துர்க்கை, வள்ளி தேவயானை சமேத முருகப்பெருமான், விநாயகர், பைரவர், வரசித்தி விநாயகர், காசி விஸ்வநாதர், அமிர்தபுரி நந்தி, அமிர்தபுரி சப்த கன்னியர்கள் அப்படின்னு பல தெய்வ திருமேனிகள் இருக்குது. மூலவர் சுயம்புலிங்கம் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறாரு.
கோவில் தினமும் காலை 6 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் மாலை 4:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். அனைவரும் சென்று இறையருள் பெறுவோம். நன்றி.